இர்ரெகுலர் பீரியட்ஸ்ங்கிறது தனி நோய் கிடையாது. வேற ஒரு காரணத்தினால இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஒன் ஆஃப் த சிம்டம். ஸோ எப்போ வந்தாலும் சார் எனக்கு வந்து உடனே நிற்காது, 15 நாள் வரைக்கும் கூட இருக்கும். இர்ரெகுலர் மென்சஸ்க்கு முக்கியமான காரணமாக சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ரீசன் இந்த ஸ்ட்ரெஸ். ஃபர்ஸ்ட் இது வந்து பேபி டிலே ஆகிறது, இல்லை பேபி ஃபார்மிங்கில் வந்து ப்ராப்ளம் வர்றது, பீரியட்ஸ் வர்றதுக்கு முடி கண்ணெலாம் எரியுது, பிம்பிள்ஸ் வருது, எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன், வீக்காக ஃபீல் பண்ணுறேன், கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இதில் வந்து அதிகம். காமனாக எல்லாருக்கும் பரவிட்டு இருக்கு. அட்னெக்சல் சிஸ்ட் வந்து நிறைய பெண்களுக்கு சும்மா எடுத்து பார்த்தாலே வந்து அந்த அட்னெக்சல் சிஸ்ட் இருக்கு. இந்த மென்சஸ் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சிவியர் கிராம்ப்ஸ் வந்துடும், இடுப்பு வலி வந்துடும், மசில் பெயின் இருக்கும், டயர்ட்னஸ் இருக்கும். இது எல்லாருக்கும் அவங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கு ஏன் இருக்குது அப்படிங்கிறதுக்கான காரணம் பார்த்தா கழற்சி காயோடைய பொடி நம்ம நாட்டு மருந்து கடையில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். கழற்சியை வந்து பாலில் சாப்பிட சொல்கிறோம். இப்போ பாலில் சாப்பிடும்போது அந்த வறட்சி தன்மையை குறைக்கும். காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில சித்தா மற்றும் வர்மக்கலை நிபுணர் டாக்டர் திருஞானம் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். டாக்டர், இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து பெண்களுக்கான ஒரு பதிவு. நிறைய பேருக்கு இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். 3 மாசத்துக்கு ஒரு தடவை, 6 மாசத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலும் மாத்திரை போட்டா மட்டும்தான் எனக்கு பீரியட்ஸ் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பெண்களை இன்றைய காலகட்டத்துல நம்மளால பார்க்க முடியுது. இதை சித்த மருத்துவத்துல சரி செய்ய முடியுமா? நீங்க சொல்லும் போதே சொல்லிட்டீங்க, இன்றைய காலகட்டத்தில் தான் பார்க்க முடியுதுங்க. நான் பார்த்த வரையும் என்னுடைய பாட்டிக்கோ அம்மாங்களுக்கோ இந்த பிரச்சனை அவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லை. ட்ரீட்மெண்ட்டுக்கும் போன மாதிரி நான் கேள்விப்படலை. இதுல ஒரே விஷயம் மட்டும் தான் சொல்றாங்க, நீங்க எப்போ உடல் ஆரோக்கியமா இருக்கீங்களோ, ஆக்டிவோட இருக்கீங்களோ, அப்போ உங்களுடைய கழிவுகளோ, உங்களுடைய இந்த மெட்டபாலிசமோ, உங்களுடைய ஹார்மோன் சேஞ்சஸோ இதெல்லாம் ப்ராப்பராக இருக்கும். ஸோ உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் கரெக்டாக இருக்குது, ஹெல்தி வைஸ் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் போக வேண்டிய மோஷன்லாம் ஃப்ரீயாக போகும், யூரின் ஃப்ரீயாக போகும், அதே மாதிரி மென்சஸும் கிளியராக போகும். இதில் எந்த இடத்துல பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, ஆக்டிவிட்டி டோட்டலாக குறைஞ்சிருச்சு, ஒரு குறிப்பிட்ட ஆக்டிவிட்டி தான் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா சிஸ்டம் முன்னாடி உட்காடுறாங்க, ஒரு கை மட்டும் வேலை செய்யும், நடப்பாங்க, வருவாங்க, போவாங்க. ஸோ ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணுறதோ, தரையை தொடுறதோ, நம்ம கீழே சம்மணம் போட்டு உட்கார்றதோ, ஒரு ஃபுல் பாடி ஃப்ளெக்ஸ் வந்து இல்லவே இல்லை. ஸோ அப்போ ப்ராப்பராக இதுக்குன்னு ஒரு ஜிம் போக வேண்டியதாக இருக்குது, இல்லை யோகா ட்ரைனிங் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நம்மளுடைய ஆக்டிவிட்டி குறைஞ்சது தான் இதுக்கு மெயின் ரீசன். அதோட சேர்த்து நம்மளுடைய ஃபுட் ஹேபிட் மாறிடுச்சு, இதோட ஸ்ட்ரெஸ். இப்போது இந்த இர்ரெகுலர் மென்சஸ்க்கு முக்கியமான காரணமாக சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ரீசன் இந்த ஸ்ட்ரெஸ். ஏன்னா எல்லா ஆஃபீஸ்லையுமே பெண்கள் தான் டாமினேட் பண்ணுறாங்க, ரோல் பண்ணுறாங்க, அவங்க தான் அவங்களுடைய ஆதிக்கமும் அதிகமாக இருக்குது, வேலைகளும் அதிகமாக செய்கிறாங்க. ஸோ அப்போது மொத்த ப்ரெஷரும் ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை வீட்டுக்கு வந்தால் ஃபேமிலியாக இருக்கட்டும், அங்கேயும் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, இங்கேயும் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. இது அவங்களால டாலரேட் பண்ண முடியாத இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை அவங்க சரியாக ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியாததுக்கான மெயின் ரீசன் தான் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் வரக்கூடிய இந்த இர்ரெகுலர் மென்சஸ். அப்போது நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் டயட், எக்ஸசைஸ், இதை 3ம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் இந்த காலத்து பெண்களும் இந்த பிரச்சனையை பற்றி யோசிக்காம உங்களுடைய ரொட்டீன் லைஃப்பை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். இப்போ இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கூட டோட்டலாக அவங்களோட மொத்த அப்பீரன்ஸுமே வந்து மாறிடுச்சு, முடி கொட்டிடுச்சு, நிறைய பிம்பிள் வர ஆரம்பிச்சிருச்சு, ஓவர் வெயிட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேஷன் வந்து ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸ் கிரியேட் பண்ணுமா டாக்டர்? இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸுங்கிறது தனி நோய் கிடையாது, நீங்கள் எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. வேற ஒரு காரணத்தினால இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஒன் ஆஃப் த சிம்டம். இப்போ எப்படி ஜுரம் வந்து ஒரு நோயுடைய அறிகுறியோ அந்த மாதிரி தான் இர்ரெகுலர் பீரியட்ஸும் ஒரு அறிகுறி. இது வந்து அப்போது நோய்ங்கிறது வேறையாக இருக்கும். நீங்கள் சொல்கிற சிம்டம்லாம் பார்க்கும்போது தைராய்டிசம், ஹைப்போதைராய்டிசம். இப்போ தைராய்டு இருக்கும்போது தான் உடம்பு வந்து வெயிட் அதிகமாகும், முடி கொட்ட ஆரம்பிக்கும், உடம்பு வந்து ரொம்ப பலுவாக ஃபீல் பண்ணுவாங்க. இதை தொடர்ந்து தைராய்டுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் அதை நம்ம கிளியர் பண்ணாமல் இருந்தால் அதில் ஒன் ஆஃப் த சிம்டம் தான் இர்ரெகுலர் பீரியட். இப்போ இதோட சேர்த்து சினைப்பையில் வரக்கூடிய நீர்க்கட்டியாக இருக்கட்டும், பிசிஓடின்னு சொல்லக்கூடிய, இல்லை பிசிஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் வரக்கூடிய நீர்க்கட்டியாக இருக்கட்டும், இல்லை கர்ப்பப்பையில் வரக்கூடிய தசைநார் கட்டியாக இருக்கட்டும், இல்லை வேறு அட்னெக்ஸா சிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ காமனாக எல்லாருக்கும் பரவிட்டு இருக்கு. அட்னெக்சல் சிஸ்ட் வந்து நிறைய பெண்களுக்கு சும்மா எடுத்து பார்த்தாலே வந்து அந்த அட்னெக்சல் சிஸ்ட் இருக்குது. இந்த மாதிரியான தேவையில்லாத கட்டி வளர்ச்சிகள் இருந்தாலும் இந்த மாதிரியான இர்ரெகுலர் பீரியட்ஸ் டெவலப் ஆக இருக்குது. இதில் முக்கியமாக சொல்லணும்னா அனிமியா. இப்போ பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் இதே பாடியோடு இருக்கணும், நான் வந்து மெயின்டைன் பண்ணணும், நான் வந்து ஒல்லியாக இருக்கணும், குண்டாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே பர்டிகுலராக ஃபோக்கஸ்டாக சாப்பிடாமல் இருக்காங்க. ஸோ ஆரம்ப நிலையில் அவங்க சாப்பிடாமல் இருந்து சைக்கலாஜிக்கலாகவே அவங்களுடைய சாப்பிட்ற பேட்டர்னே குறைஞ்சிருச்சு. நான் இவ்வளோ தான் சாப்பிடுவேன், ஒரு இட்லி தான் சாப்பிடுவேன், அரை இட்லி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்து டோட்டலாக குறைய ஆரம்பிச்சிருது. இதை தொடர்ந்து அனிமிக் ஆகிடுறாங்க.
நிறைய பெண்கள் எடுத்து பார்த்தா, சர்வே எடுத்து பார்த்தா, இதில தமிழ்நாட்டில குறிப்பா இந்தியாவுல ஒரு 60% பெண்கள் வந்து குறிப்பா அனீமியாவால அதிகமா பாதிக்கப்படுறாங்க. அப்போ உங்களுடைய ரத்தம் வந்து பலமா இருந்தா மட்டும் தான், உங்களுடைய மென்சஸ் ஃப்ளோ கரெக்ட்டா இருக்கும். மென்சஸ் மந்த்லி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ எனக்கு சரியான ரத்தம் இல்ல, ரத்த ஓட்டம் இல்ல, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கேன், என்னுடைய ஆக்டிவிட்டி கம்மியா இருக்கு, என்னுடைய ஃபுட் பேட்டர்ன் சரியில்ல, எனக்கு தூக்கம் சரியில்ல. இந்த இவ்ளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, இந்த இர்ரெகுலர் மென்சஸ் வந்து ஒன் ஆஃப் த சிம்ப்டம். அப்போ நம்ம இந்த சிம்ப்டம் எந்த பிரச்சனையால வந்திருக்கு? இது தொடர்ந்து ஏதாவது நோய் நிலை இருக்கா? இல்ல நோய் நிலை இல்லாத இது சாதாரண ஒரு அறிகுறி தானா? அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டா, ஈஸியா இந்த இர்ரெகுலர் மென்சஸ்லேருந்து எல்லாரும் வெளிய வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுல வந்து காமனான இது. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத தொடர்ந்து அவங்களுக்குள்ளேயே வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் டெவலப் ஆக சைக்காலஜிக்கலா ஒபிசிட்டி ஆகிறது, சைக்காலஜிக்கல் டிப்ரஷன் டெவலப் ஆகிறது, இத தொடர்ந்து மூட் ஸ்விங் டெவலப் ஆகிறது. இதெல்லாம் வந்து அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். பட் இத தொடர்ந்து வரக்கூடிய வேற சிவியரான டிசீஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல இது தொடர்ந்து. ஓகே. சோ குழந்தை பிறப்பு தள்ளி போறது, கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பே குறைவு. வாய்ப்புகள் வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இதுல வந்து அதிகம். அதுதான் மெயினான காசா நம்ம இது பார்க்கலாம். மெயினான நம்ம டிசீஸா இதுல வந்து எடுத்துக்கலாம். சோ இந்த உடல் கழிவு உடல்ல இருந்து போகாம உடல்லயே தங்கி இருக்கிறதுனால, அதனால வேற ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு? இத நம்ம உடல் கழிவுன்னு பார்க்கக்கூடாது. இது நம்ம மலம் மாதிரி நம்ம அத கழிவுன்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. இது ஒரு நார்மல் ஒரு கரு உருவாகுறதுக்கான தன்முனைப்பு அப்படின்னு தான் இத எடுத்துக்கலாம். செல்ஃபா நடக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம். இப்போ வந்து இது கழிவுன்னு நம்ம இத வந்து டோட்டலா அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் இதுல இல்ல. ஸோ அதனால இது நடைமுறையில நடக்கக்கூடிய ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ், ஹார்மோனல் ரொட்டீன் ஒரு ஒரு ப்ராசஸ் அது. ஸோ அதனால இது வந்து நார்மலா இருந்தா தான் நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியமா இருக்குங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. சோ நெறைய பேரு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க நெறைய எள்ளு சாப்பிடும்போது பீரியட்ஸ் ஆறதுக்கான சான்ஸ் இருக்கு. பப்பாளி சாப்பிடும்போது பீரியட்ஸ் ஆயிடும் அப்படின்ற மாரிலாம் சொன்னாங்க. இது நிஜமாவே உண்மைதானா டாக்டர்? உண்மைதான் கண்டிப்பா. இப்போ நம்ம ஃபுட்ட வந்து நம்ம பிரிக்கும் பொழுது, இதுல வந்து எந்த ச தன்மை அதிகமா இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ பப்பாளி இதெல்லாம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் உஷ்ணத்தன்மையா இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ நான் சொன்ன மாரியான கபத்தன்மையா இருக்கு, எனக்கு கொஞ்சமா தான் வர மாரி இருக்கு அப்படின்னா, நீங்க அந்த பப்பாளி இத சாப்பிடும்போது நல்லா இன்டியூஸ் பண்ணும். இப்ப எனக்கு ஹீட்டான உடம்பா இருக்கு, எனக்கு வந்து அதிகமா தொந்தரவு பண்ணும் அப்படின்னா, எள்ளு சாப்பிடும்போது அந்த குளிர்ச்சி தன்மை அந்த கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணும்பொழுது, உங்களுக்கு வந்து ஃப்ளோ வந்து அதிகமாக்கும். இப்போ இதுவே வந்து இப்போ கிராமங்கள்ல வந்து கழற்சின்னு சொல்லிட்டு ஒரு இத குடுப்பாங்க. இப்ப எனக்கு வாத உடம்பா இருக்கு, எனக்கு வந்து சுத்தமா வந்து பெயின்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, அந்த வாதத்த குறைக்கிறதுக்கு ஈவன் வந்து இந்த குரோசானி ஓமம்னு ஒண்ணு குடுப்பாங்க. இல்ல வெறும் ஓமத்த கஷாயம் போட்டு குடிப்பாங்க. ஓம வாட்டர் குடிச்சா கூட எனக்கு பெட்டரா இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து வாத தேகியால பாதிக்கும் பொழுது, இது வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். ஸோ வந்து ஒரு இது அந்த ஃபுட் ஹேபிட்டே வந்து உங்க தன்மைய பொறுத்து மாறும். இத இவங்க சாப்பிட்டா இவங்களுக்கு கேட்கும். இது இவங்க சாப்பிட்டா இவங்களுக்கு கேட்கும். இத இவங்களுக்கு சாப்பிட்டா இதுலருந்து ரிவர்ஸ் பண்ண முடியும் நம்ம. காமனா இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு வீட்ல இருந்தபடியே செய்யறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க. மருந்துகளா பார்க்கும்பொழுது, நம்ம இதுல காமனா அதிகமா யூஸ் பண்றது வந்து இந்த கழற்சி காயோடைய பொடி. நம்ம நாட்டு மருந்து கடையில எல்லா இடத்துலயும் கிடைக்கும். இத நீங்க வந்து யார் சாப்பிடலாம் அப்படின்னா, எனக்கு நான் சொன்னேன்ல இந்த கபம் சம்மந்தமான இருக்கு. கபம் சம்மந்தமா இருக்கும் பொழுது, எனக்கு வந்து கொஞ்சமா தான் ஃப்ளோ வருது. எனக்கு வந்து இன்டைஜன் டெவலப் ஆகுது. எனக்கு வந்து வயிறு டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கிறவங்க, இந்த தன்மைக்கு உள்ள இருக்கும்போது இந்த கழற்சி பொடிய கொஞ்சம் சுடுதண்ணீல கலந்து சாப்பிடணும். காலையில நைட்டு சுடுதண்ணீல கலந்து சாப்பிட்டா மட்டும் தான் 2 கிராம் அளவு. 2 கிராம் ஒரு 1/2 டம்ளர் சுடுதண்ணீல கலந்து சாப்பிட்டா, கபம் ரிலேட்டடா இருக்கும் பொழுது, உங்களுக்கு ஃப்ளோ வந்து இன்கிரீஸ் பண்ணும். வரல இந்த டைம் பீரியட்ஸ் வரலன்னா, அத இன்டியூஸ் பண்ணும். ஓகே. வெறும் வயித்திலே குடிக்கலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். ஆமா. இப்ப இதுவே எனக்கு வாத ரிலேட்டடா இருக்கு. நான் ஒல்லியா இருக்கேன். எனக்கு வந்து ஒல்லியா இருக்கும்பொழுது எனக்கு இந்த மாரி நான் சொன்ன கிராம்ப்ஸ்லாம் இருக்கு, பெயின்ஃபுல்லா இருக்கு, இந்த மாரி தொந்தரவு இருக்கு அப்படின்னா, இவங்களுக்கு வந்து நம்ம அதிகமா பிரிஃபர் பண்றது வந்து இந்த கழற்சிய வந்து பால்ல சாப்பிட சொல்றோம். இப்ப பால்ல சாப்பிடும்போது அந்த வறட்சி தன்மைய குறைக்கும். கொஞ்சம் நியூட்ரியன்ட்ட குடுக்கும். அதனால கழற்சிய சுடுதண்ணீல சாப்பிடாம பால்ல குடுக்குறோம் இவங்களுக்கு. இவங்க பால்ல எடுக்கும் பொழுது ஜெனரலா வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ளோ இன்கிரீஸ் பண்றதுக்கும், பீரியட்ஸ இன்டியூஸ் பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்றோம். நடுவுல இருக்கிற பித்த தேகிக்கு மட்டும் நம்ம கற்றாழை சாப்பிட சொல்றோம். இத வந்து குமரி லேகியமே நம்ம இருக்கு. குமரி அந்த கற்றாழைய வச்சு செய்யக்கூடிய லேகியம். அப்போ இந்த பித்தம் ரிலேட்டடா இருக்கு. எனக்கு வந்து பீரியட்ஸ் வர்றதுக்கு முடி கண்லாம் எரியுது, பிம்பிள்ஸ் வருது. எனக்கு வந்து ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றேன், வீக்கா ஃபீல் பண்றேன், கண் எரிச்சலா இருக்கு அப்படின்னா, இதெல்லாம் பித்தம் ரிலேட்டடா நம்ம எடுத்துக்கலாம்.
அவங்களுக்கு வந்து ஒரு பித்தத்தை குறைக்கக்கூடிய, ஹீட்டை குறைக்கக்கூடிய கற்றாழை லேகியமா இருக்கு. கற்றாழை சேர்ந்த நீங்க தனியாவே நீங்க அத தோல் சீவிட்டு எடுத்துட்டாலும், உங்களுக்கு நேச்சுரலா உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் வந்து இன்டியூஸ் பண்ணும். ஸோ ஒரு கண்டிஷனுக்கு ஏத்த மாரி எத சாப்பிடணுங்கிறது இருக்கு. இத ப்ராப்பரா நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அத எடுத்தா, ஈஸியா வந்து நீங்க வீட்லயே அத வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும். So, இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறதுனால வந்து கருமுட்டை ஏதாவது பாதிப்படைய வாய்ப்பு இருக்கா? இல்ல அது சீக்கிரமாவே போயிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா டாக்டர்? நெறைய பேருக்கு பார்க்கும்பொழுது, கருமுட்டைக்கும் இந்த பீரியட்ஸுக்கும் சம்மந்தம் இல்ல. இப்போ ஒரு சில பேருக்கு வந்து பீரியட்ஸே இருக்காது. பட் ஆனா கருமுட்டை வளர்ச்சி வந்து நல்லா இருந்துட்டு இருக்கும் அவங்களுக்கு. ஒரு சில பேருக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கும். கருமுட்டை வளர்ச்சி சரியா இருக்காது. இது டோட்டலா அது நம்ம டீப்பா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். பட் காமனா பார்க்கும்பொழுது சித்த மருத்துவம் வந்து ஒரு 3 விஷயத்த தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். நம்ம இந்த தேகி பிளஸ் அவங்களுடைய டிசீஸோடைய தன்மை வந்து வாத, பித்த, கபமா தான் பிரிக்கிறோம். இந்த மென்சஸையே வந்து வாத, பித்த, கபமா தான் பிரிக்கிறோம். இப்போ இத ஆரம்பத்துல வந்து எனக்கு இப்ப வாதத்தினால பாதிக்கப்பட்ட ஒரு 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 பெண் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மென்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மென்சஸ் வர்றதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே சிவியர் கிராம்ப்ஸ் வந்துரும். இடுப்பு வலி வந்துரும். மசில் பெயின் இருக்கும். டயர்ட்னஸ் இருக்கும். இது எல்லாருக்கும் அவங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கு ஏன் இருக்கு அப்படின்னுக்கிறதுக்கான காரணம் பார்த்தா, இந்த வாதம் வந்து அவங்களுக்கு டாமினன்ட்டா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தா பிளட்ல அந்த ஃப்ளோ கூட கொஞ்சம் டார்க் ரெட்டா போகும். அந்த ஃப்ளோ பார்த்தா நல்லா கருப்பா கொஞ்சம் இருக்க மாரி இருக்கும். அப்போ அவங்க வாதத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு இத நம்ம பார்க்கணும். இதுவே வந்து பித்தத்தினால அவங்களுக்கு வந்து மென்சஸ் டிஸ்டர்ப் ஆயிருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமா போகும். இப்போ 3 நாளுங்கிறது 6 நாள், 7 நாள் அந்த மாரியான ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதிகமான ஃப்ளோ போறதுனால டயர்ட்னஸ் அதிகமா இருக்கும். முகம் வெளுத்து போகும். உடம்புல வந்து பலவீனம் அதிகமா இருக்கும். ஸோ எப்போ வந்தாலும் சார் எனக்கு வந்து உடனே நிக்காது. 15 நாள் வரையும் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே ஒரு பிரச்சனைக்குரியது தான். இது யாருக்கு இருக்கும் அப்படின்னா, உங்க உடம்புல பித்தம் டிஸ்டர்ப்டா இருக்குன்னா இது மாரி இருக்கும். இப்போ கபமா இருக்கு அப்படின்னா, சார் எனக்கு ஒரே ஒரு நாள் தான் சார் வரும். வந்த மாரி தெரியும். அதுக்கப்புறம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்துச்சுனாலே ஒரு மாரி வயிறு டிஸ்டர்ப் ஆயிடும். எனக்கு வயிறு வந்து பொறுமலா இருக்கும். டைஜஷனே ஆகாது. ஏன்னு பார்த்தா எனக்கு மென்சஸா இருக்கும். ஸோ அந்த மாரியே சொல்லுவாங்க. அப்போ சித்த மருத்துவம் வந்து ஒரு நோய் நிலையையும் இந்த வாதம், பித்தம், கபம் இத பொறுத்து தான் பாக்குது. அப்போ இதுக்கு சொல்யூஷனுமே அத பொறுத்து தான் இருக்கு. காமன் கிடையாது. காமன் கிடையாது. ஸோ எனக்கு வந்து நான் இப்போ ஒல்லியா இருக்கேன் அப்படின்னா, நான் சொல்ற இந்த மருந்து இப்போ நான் இந்த மென்சஸ் வர்றதுக்கான காமன் டிப்ஸ் அப்படின்னா, அத நீங்க எல்லாரும் சாப்பிட்டா எனக்கு மட்டும் ஏன் வர மாட்டேங்குது, அவங்களுக்கு வருது அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்ன இதுதான். அப்போ நீங்க வாதத்தினால டிஸ்டர்ப் ஆயிருக்கா அவங்களுக்கு, பித்தத்தினால டிஸ்டர்ப் ஆயிருக்கா, கபத்தினால டிஸ்டர்ப் ஆயிருக்காங்கிறத ரூல்ட் அவுட் பண்ணிட்டு, அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் குடுத்தா, நிச்சயம் வந்து கண்டிப்பா இந்த மென்சஸ் பிரச்சனை இல்லாம உங்களோட சர்வைவ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க என்ன மாதிரியான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணணும், வாழ்வியல்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த பிரச்சனை வரும் அப்படிங்கறத பத்தி எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி.